ரெண்டு அரசியல்வாதிகளுக்கும் பொறுமை இழக்கலாம். ஆனால் வேறு வழி இல்லை. இன்றைக்கி வெள்ள காலத்தில் பொறுமை எவ்வளோ அவசியன்றதை நாங்கள் இது மூலமாக சொல்கிறோம். வெற்றி இல்லை. இதை தாண்டி நீங்கள் இதில் கிளைமேட் சேஞ்சுங்கிற ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்ன அடிப்படையில் அந்த முடிவுகளுக்குள்ளே வரும்? நம்ம ஏதோ ஒரு திரு ரமணன் சொல்கிறார், இது அவ்வளோ அஃப்கோர்ஸ் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு நாள் நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி பல ஆண்டுகள்லையும் நடந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பேட்டர்ன் இருக்குது, 30 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 50 வருஷத்துக்கு முன்னாடினா அப்போ அன்றைக்கெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் இல்லையா, இன்றைக்கி தான் வந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி சேர்ந்து. அது என்ன, கடந்த ஒரு 10 வருஷமாக நம்ம எடுத்துக்குவோம். அது 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும் புயல் அல்லது மழை வெள்ளம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் 2012 ஆரம்பிங்க தானே புயல் பார்த்தோம், வருதா, ஒக்கி, கஜா புயல், இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், மெஞ்சாங் வரைக்கும் பார்த்துருக்கோம். சென்னை இடையில 2015 அண்ட் இப்போ 2 பெரும் வெள்ளத்தை சந்திச்சிருக்கு. போன 2 வருடங்களுமே எக்ஸஸ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது. அப்போ என்னன்னா, உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது அதிகமாக இருக்கும். ஒரு டிசாஸ்டர் நடந்து அடுத்த டிசாஸ்டர் நடக்கிறான கேப் கடந்த காலம் 30 வருடங்கள் இருக்குது. இப்போ இந்த ஷார்ட் டியூரேஷனில் ஏன் நடக்குது? அப்போ இது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸாக இருக்குது. அது ஆட்ரிபியூட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உலக அளவில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள். இன்னைக்கு ஐபிசிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்கோம். உலகில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்றாங்க குளோபல் வார்மிங் நடந்துட்டு இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் அதான் இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கு. 6 மணி நேரத்தில் 96 சென்டிமீட்டர் அந்த ஷார்ட் டியூரேஷன், 2 மணி நேரத்தில் 17 சென்டிமீட்டர். அப்போ ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை அப்படிங்கிறது இருக்குங்களா, அந்த அதுதான். அப்போ இந்த ஷார்ட் டியூரேஷனில் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட் நடக்குது, எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது. அப்போ இதுதான் நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது. இன்னொன்று, இது ஹிஸ்டரியில் இல்லாத ஒன்றும் இல்லையே. இல்லை, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஆனால் ஷார்ட் திருப்பி நடக்கிறது இல்லைங்களா, 100 வருஷங்கிறது. அதுதான் சொல்றேன், அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக அப்படிங்கிறது கேஸ் ஆயிருக்கு. இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடியுமே நம்ம பதிவாயிருக்கு அப்படிங்கிறது. அந்த 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறதுல எவ்வளவு மணி நேரம் அப்படிங்கிற டேட்டாஸ் நமக்கு கிடையாது. இன்னைக்குமே ஐஎம்டிஏ பண்ணக்கூடிய ஒரு தவறுகளை மாற்றணும் அப்படின்னு நாம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, 24 ஹவர்ஸ் அப்படிங்கிற அவன் நைட் 12 to இன்னும் நைட் பண்றாங்க. இப்போ என்னன்னா, உங்களுக்கு நைட்டு 11 மணிக்கு மழை ஆரம்பிச்சு விடிய காலம் 3 மணிக்கு பெஞ்சிருக்கலாம். ஆனா அந்த 12 மணிக்கு மேல இருக்குது அடுத்த நாள் கணக்கு போயிடும். எஸ். அப்ப அந்த ரெயின்ஃபால் நீங்க ரெண்டா டிவைட் பண்ணிரீங்க. அப்ப 24 ஹவர்ஸ் கணக்குங்கிறத நம்ம அப்படி பார்க்க முடியாது. ரெயின் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்ட் ஆன வரைக்கும் ஒரு டேட்டா எடுத்தீங்கன்னா இருக்கும். சோ அப்போ சென்னை நம்ம 36 மணி நேரம் தான் கணக்கு பண்ணோம். எல்லாருமே அதுதான் சொன்னாங்க, 36 மணி நேரத்துல இவ்வளவு மழை அப்படின்றது தான் அந்த இது இருக்கு. அப்போ என்னன்னா, இப்போ மழைன்னு மட்டும் தான் இப்படி மாறி இருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இருக்கு. இப்போ இந்த மான்சூன் அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா நமக்கு சங்க காலத்துல இருந்து இதுக்கான பதிவு இருக்கு. மழையை நம்ம கொண்டாடி இருக்கோம், அது பத்தி பல்வேறு விதமான பதிவு. அந்த மழை எப்பவுமே அதுல பிரச்சனை இருக்கு. சின்ன தூரல் விட்டா உடனே லீவ் விடணும், மழை ஐயோ அப்படின்லாம். மழையை ஏன்பா இயற்கையை நம்ம எதிரியா பாக்குறோம். திருநெல்வேலியில தூத்துக்குடியில அப்படி சொல்ல முடியாது, அங்க பெரிய அளவுக்கு சிக்கல் இருக்கிறாங்க, அதை நம்ம கொண்டாட முடியாது. இதுக்கு என்ன நான் எது சொல்றேன்னா, உங்களுக்கு மழையினுடைய கணிப்பு அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏறத்தாழ 2000-3000 வருடங்களா என்னவா இருந்திருக்கு. 3 மாசம் அதுக்கு பெய்யணும். இப்ப நியாயமா நமக்கு குளிர்காலம் வந்துருச்சு இல்லைங்களா. இது மார்கழி மாசம் ஆரம்பிக்குது. நம்ம தமிழ் மாசத்துல இருந்து இந்த இது புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கிளைமேட் சேஞ்ச். அப்ப மார்கழி அப்புறம் நமக்கு குளிர்காலம் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஆனா குளிர்காலத்தில் நமக்கு மான்சூன் இப்படி கொட்டி தேக்குது, பிரம்மாண்டமா கொட்டி தேக்குனா அப்ப அந்த வேரியேஷன் சேஞ்ச் எங்க இருக்கு. இது எல்னினோ வருடம். இது எல்னினோ வருடமாக அறிவிக்கப்படுது. இந்த எல்னினோ அப்புறம் இந்தியன் ஓஷன் டைஃபால் எஃபெக்ட் இருக்கு. இது ரெண்டும் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அது பிரெசிபிடேஷன் அதிகமாகும், மழை வெள்ளத்தை அதிகமாக்கும் என்பதற்கான ஆய்வு இருக்கு. 2000 அடுத்த ஆண்டுகள்லயும் அந்த சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எல்னினோ வருஷம் ஃபுல்லா நமக்கு இருக்கு. அதான் நமக்கான பெரிய பிரச்சனை. அப்ப இந்த அடுத்த 4 வருடங்களும் நமக்கு இப்படியான மழை வெள்ள பாதிப்பு வரலாமா அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்கு. அப்ப இந்த நியூ பினோமினம்ஸ் இருக்குல்ல, இந்த புதிய விதமான சயின்ஸ் அடிப்படையில் தான் இதெல்லாம் காலநிலை மாற்றத்தின் காரணமாக நிகழக்கூடிய நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப எல்லாத்தையுமே பெருமழை அப்படிங்கிற இடத்துல இருந்து அணுக வேண்டியிருக்கு. இனிமே வரக்கூடியதுல எப்போது வேணுமானாலும் பெருமழையோ பெருவெள்ளமோ பேரிடராக. ரெட் அலர்ட்ங்கிறது நமக்கு 100 சென்டிமீட்டர் கூட மழை பெய்யலாம்ப்பா அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். ஓகே, அவங்க ஐஎம்டி சொல்றது ரெட் அலர்ட். ஓகே, நாம பேசலாம் தொடர்ச்சி. அதுல நிறைய கேள்விகள் இருக்கு. இப்ப அதை என்ன செய்ய முடியும்னு நீங்க வைக்கக்கூடிய விஷயங்கள், அது ரியாலிட்டியில என்ன பண்ண முடியுங்கிற கேள்விகள் இருக்கு. நம்ம பேசலாம். பிரச்சனை, நான் சூர்யாட்ட போயிட்டு வந்தேன்னா உங்களுக்கு பேச நிறைய புள்ளிகள் கிடைக்கலாம். திரு சூர்யா, அமைச்சர் மனோ தங்கராஜ் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த சூழலியல் இதை சார்ந்து அப்புறம் அரசியலாகவும் அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது ஸ்டேட்டுக்கு இமீடியட்டா ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணணுமே, சென்டர் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கிறத அவருடைய ஒற்றை புள்ளியா அந்த விமர்சனம் வைக்கல, ஆனா சொல்றேன் அப்படின்னு சொன்ன விமர்சனம். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த ஐஎம்டி பெர்ஃபார்மன்ஸ் அதாவது எப்படி இருக்கு அப்படின்றது இங்க இருக்கக்கூடியவங்களே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் இந்த 9 ஆண்டுகள்ல முக்கியமா சமீபத்துல கூட ஐஎம்டி சம்பந்தமான அந்த விஷயங்கள், அந்த டெவலப்மெண்ட்ஸ், அதுல பண்ணக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஒரு ஃபேன்சி டாபிக் கிடையாது. பெருசா மீடியாலையும் அதை பத்தி நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ண மாட்டோம்.
சமீபத்துல இப்ப வந்திருக்கக்கூடிய செய்தி வந்து கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து இந்த துறை அமைச்சரா இருக்காரு. அதனுடைய செக்ரட்டரியா திரு தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ரவிச்சந்திரன் அவர்கள் 96 பேட்ச் ஆந்திர பிரதேஷ் கேடர் அவரு இருக்காரு. இப்ப சமீபத்துல கூட ஒரு 900 கோடி ரூபாய் மதிப்புல ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இந்த கிளைமேட் டீவியேஷன் படிக்கிறதுக்காக அதுக்காக ஒரு கம்ப்யூட்டர் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச், வெதர் போர்காஸ்ட் இது பண்றதுக்காக முதல் முறையாக 2500 கோடி ரூபாய் R&Dக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த IMDக்காக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் 2500 கோடி 2021 பட்ஜெட்ல நம்ம அலாட் பண்ணி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இது குறித்து ஸ்டடிஸ் பண்றோம். இந்த எர்த் அண்ட் சயின்சஸ் மினிஸ்ட்ரியில வந்து வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுல போன 2 வருஷத்தோட ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்திருந்தேன். கடந்த காலங்களில் கம்பேர் பண்ணும்போது இன்னும் எவ்வளவு துல்லியமாக எவ்வளவு நல்லபடியாக நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்ற அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மார்ச் மாசம் IMD கண்டக்ட் பண்ண ஒரு பிரீஃபிங்ல வந்து பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு என்னென்ன மாற்றங்கள் வருது, அதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன பிரச்சனைகள் அதெல்லாம் கலந்துக்கிட்டாரு. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி பிரதமர்கள் கலந்துக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து நான் சமீபத்துல பார்த்த ஒரு விஷயம். அதனால நம்ம அமைச்சகமும் சரி அரசாங்கமும் சரி இந்த துறையில வந்து எவ்வளவு அட்வான்ஸ்டா போகணுமோ அதுக்கு எல்லா முயற்சிகளையும் கடந்த காலங்கள்ல இல்லாத அளவுக்கு அதிகமாக நிதி ஒதுக்குறதாகட்டும், ரிசர்ச் பண்றதாகட்டும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பேசின ரமணன் சார் சொன்ன மாதிரி நம்ம முழுமையா ப்ரெடிக்ட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கலாம். அரசாங்கம் தேவைக்கு ஏற்பவே அதிகமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாச்சும் சஜஷன்ஸ் தமிழக அரசாங்கம் கிட்ட இருந்தா நிச்சயமா சொன்னா அதை வந்து இன்னும் நல்லா பண்றதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ IMDயோட ரோல் யாரும் குறைச்சி மதிப்பிடல. ஈவன் அமைச்சரும் கூட அதை அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒருவேளை நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல செய்ய வேண்டிய அம்சங்கள் இருக்குன்னா அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும்ன்றாரு. என்ன கேள்வி லேமனுக்கு வரும்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு சமீபத்திய மிக்ஸாம் பார்க்கலாம். அதுலயும் வந்து IMD கொடுத்ததை விட கூடுதலானதாக இருக்கு. அல்லது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மழை 95 சென்டிமீட்டர், 65 சென்டிமீட்டர், 33 இடத்துல அதிதீவிர கனமழை, அதாவது 30+ சென்டிமீட்டர்ஸ் அப்படின்லாம் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வெல் இன் அட்வான்ஸ் தெரிஞ்சா நாங்க ப்ரிப்பரேஷன் இன்னும் பெட்டரா பண்ண முடியுமே அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அல்லது அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பார்வையா இருக்கு. நிச்சயமா இல்ல, குறை சொல்ல. நம்ம அரசாங்கம் வந்து என்ன முயற்சிகள் எடுத்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் பட்டியலிட்ட நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு வந்து என்ன முயற்சிகள் பண்ணணுமோ அது பண்றதுக்கு எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம். ரெண்டாவது, இந்த நிதி ஒதுக்குறது பத்தி பேசினாங்க. அது வந்து இப்போ சமீபத்துல இங்க மெட்ராஸ்ல இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்ட உடனே 51 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் கிட்டத்தட்ட ஒரு 1500 நிறுவனங்கள், 3 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. அவர்களுக்கான பிரச்சனைகளை ஒரு டெலிகேஷனா கூப்பிட்டு போனோம். 4 மத்திய அமைச்சர்களை பார்த்தோம். குறிப்பா நிதியமைச்சர் அவர்களை பார்க்கும்போது மொரட்டோரியம் கேட்டிருக்கோம், அதுக்கு வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. GST டிஃபர் பண்றதுக்காக ஒரு கோரிக்கை வச்சாங்க. அது வந்து GST கவுன்சில்ல கேட்காம முடிவு பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியும் என்ன முயற்சிகள் பண்ணணுமோ பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் எப்பயுமே, அதை உடனடியா அமல்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கும்போது மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய வேல்யூவர்ஸ் எல்லாருமே தமிழ்நாட்டுல குறிப்பா 51 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல ஒரு ஸ்பெஷல் கேம்ப் மாதிரி போட்டு 15 நாட்களுக்குள்ள அந்த கிராண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கான உத்தரவாதமும் நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இடைக்கால நிதியா கொஞ்சம் பணம் கொடுத்திருக்காங்க. அப்புறமா நம்ம மத்திய குழு வந்து அசஸ் பண்ணிட்டு அவங்களுடைய அப்சர்வேஷன் சொல்லிட்டு மேல போய் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அந்த நிதி ஒதுக்கீடும் வந்து எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அந்த விஷயங்களை மத்திய அரசாங்கம் அது புரோட்டோகால் படி கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுல எந்த பாரபட்சம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. மூன்றாவது, ஒரு அரசியல் கருத்து இந்த விவாதத்துல ஒரே ஒரு நிமிஷம், இந்த விவாதத்துல அரசியலே பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் அமைச்சர் சொன்னாரு 6000 கோடி ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாரு. அது வந்து RTI மூலமா அரசாங்கம் வெளிப்படையா சொன்னதான தமிழக அரசாங்கம் கடந்த 3 ஆண்டுகள்ல விளம்பரத்துக்கு பல கோடி செலவு பண்ணியிருக்காங்க. 3 முறை RTI அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி நாங்க வந்து கேட்டோம் டேட்டா. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னா, நிறைய டேட்டா இருக்கு, மிக அதிகமான டிரான்சாக்சன்ஸ் இருக்கிறதுனால இந்த தகவலை தர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த அரசியல் விஷயங்கள் இந்த மாதிரி டாபிக்ல பேச வேணாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நிறைய பேசலாம், ஆனா மற்ற கருத்துக்கள் வந்து எல்லாரோடையும் ஒத்து போறோம். இதுல ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நிச்சயமா அரசாங்கம் என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கணுமோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுடைய கருத்து. முக்கியமா இப்ப இந்த தென் பகுதிகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன்.
நம்ம சீஃப் செக்ரட்டரி வந்து முப்படையினுடைய உதவியும் கேட்டாரு. உடனடியா எல்லாமே முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்ரீவைகுண்டம்ல நின்றுட்டு இருக்கிறது சொன்னாங்க. ரயில்வே அமைச்சகம் தெளிவு பண்ணிருக்கு, மிக கடுமையான மழை வந்ததுனால அந்த பகுதிக்கு போக கூட வாய்ப்பு இல்லாததுனால இப்போதைக்கு ஏர்போர்ட் ஹெலிகாப்டர் மூலமா நம்மளால முடிஞ்ச உதவிகள். வானிலை ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ட்ரெயின் அங்கேருந்து நகர்த்திருக்கவே கூடாதுங்க ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள, அதுக்கு முன்னாடியே மழை வந்துருச்சு அப்படின்றாங்க. அண்ட் இதுல ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கு. ஏன்னா அந்த வண்டி எங்க நிக்குதுன்னு ரயில்வே துறைக்கு கட்டாயமா தெரியும், மதுரை கோட்டத்தில் இருக்கவங்களுக்கோ யாருக்கோ. ஆனா அது ஊடகங்கள்ல குறிப்பா நம்ம நியூஸ் 18ல ரொம்ப ஃபோக்கஸ்டா அது வந்த பிறகுதான் அது ஒரு டாக்கிங் பாயிண்டா வந்து அதில் ஸ்பீடப் பண்றாங்க. அப்படின்னா அந்த நடைமுறை சிக்கல் இன்னமும் இருக்குதா? அப்ப ஒரு 1000 பேர் அங்க இருக்காங்க, முதியோர் இருக்காங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு மற்ற விஷயங்கள் சிக்கல் இருக்கு அப்படின்னா இதை அட்ரஸ் பண்றதுல ரயில்வே துறைனா உடனே நான் அமைச்சர்கிட்ட போல இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் வேகமா செயல்பட்டு இருக்கணுமான்னு கேட்கிறேன். நிச்சயமா, அதாவது எல்லாரும் சொன்ன மாதிரி நம்ம எதிர்பார்க்காத மழை தான் பெய்ஞ்சிருக்கு. உண்மையிலேயே இவ்வளவு அதிகமான மழை பெய்யும் தெரிஞ்சிருந்தா அதற்கான முன்னெடுப்புகள் நடத்திருப்பாங்க. இது ஒரு பாடமா எடுத்துட்டு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்து எப்படி இன்னும் நல்லா தயாராகணுமோ அப்படின்றது நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ணலாம். பிரச்சனை எல்லாமே